அனைவருக்கும் வணக்கம். விஜயகாந்த் ஆரம்பிச்ச தேமுதிக இந்த கட்சி ஆரம்பிச்சு 21 ஆண்டுகள் ஆகுது. இந்த 21 ஆண்டுகளில் இதுவரை திமுக கூட்டணியில் இடம்பெற்றதே இல்லை. அந்த கட்சி ஆரம்பத்துல மக்களோடும் மகேசனோடும் தான் எனக்கு கூட்டணி அப்படின்னு விஜயகாந்த் வந்து தெரிவிச்சார். அதாவது கடவுளோடும் மக்களோடும் மட்டும்தான் எனக்கு கூட்டணி, வேறு கட்சிகளோட நான் சேர மாட்டேன், நான் தனித்துவமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தேர்தலை சந்திச்சாரு. அப்போ ஒரு தொகுதியில, அதாவது அவர் மட்டும் ஜெயிச்சார், விருதாசலம் தொகுதியில. அதற்கு அடுத்த தேர்தலையே வந்து அவரு கூட்டணிக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு வந்துருச்சு. அடுத்த தேர்தல் 2011. அந்த தேர்தலில் வந்து அவரு அதிமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டார். அதிமுக கூட்டணியில அவர் வருவாருன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு பொருந்தா கூட்டணியா இருந்தா கூட அந்த தேர்தலில் ஜெயலலிதா ஜெயிப்பதுக்கு வந்து அது ஒரு முக்கியமான ஒரு காரணமா அமைஞ்சது. அந்த தேர்தலில் அதிமுக வென்று ஆட்சி அமைச்சது. விஜயகாந்துக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்து கிடைச்சது. அந்த கூட்டணி வந்து தொடர்ந்து இருந்தா இப்போ வரைக்கும் வந்து விஜயகாந்த் கட்சி ஒரு கௌரவமான இடத்துல இருந்திருக்கும். ஆனா அந்த உடன்பாட்டை வந்து பாதிலேயே வந்து அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. சட்டமன்றத்தில் விஜயகாந்த் பேசின பேச்சு, ஜெயலலிதாவுக்கு எதிராக அவர் பேசினது, நடந்து கொண்ட விதம், அது அனைத்தும் வந்து எல்லோருமே முகம் சுளிக்க வைத்தது. ரொம்ப அரசியல் அநாகரிகம் அப்படின்னாங்க. அவருடைய வீழ்ச்சி, அப்போ தொடங்கின வீழ்ச்சி, அதுக்கப்புறம் வந்து நிற்கவே இல்லை. அவர் மறைந்துட்டாரு. மறைந்த பிறகு அந்த கட்சிக்கு பிரேமலதா முழு பொறுப்பெடுத்து அவங்க வந்து இப்போ கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த 21 ஆண்டுகளில் 4 சட்டமன்ற தேர்தல்களில் ஒரு முறை கூட திமுகவோட இந்த கட்சி கூட்டணி வைத்ததே இல்லை. இப்ப முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறது தேமுதிக. இதை நம்ம பல மாதங்களுக்கு முன்பிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். தேமுதிக மு.க. ஸ்டாலின் கிட்ட பேசிட்டாங்க, கண்டிப்பா அந்த தேர்தலில் அந்த அணியில் தான் அவங்க போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா, ஒரு அரசியல் விமர்சகர், அவர் ரொம்ப பிரபலமான ஒருத்தர் தான், பேரை சொல்ல வேணாம். அவரை நான் பேட்டி எடுக்கும் போது வந்து அப்பதான் வந்து அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட இருந்து வருது. அவர் பேசிட்டு என்கிட்ட சொன்னாரு, முடிவாயிடுச்சு, அங்கதான் போக போறாங்க, முதல்வரை ஏற்கனவே சந்திச்சுட்டாங்க, திமுக தான் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து அவர் அப்பவே தெரிவிச்சார். ஸோ இது வந்து இன்னைக்கு எடுத்த முடிவல்ல, பல மாதங்களுக்கு முன்பே எடுக்கப்பட்ட முடிவு. அப்போ ஏன் நடுவில் இவ்வளோ பெரிய இழுபறி, இத்தனை நாள் காத்திருந்தது எதுக்கு அப்படின்னா, உரிமையின் வர வரைக்கும் காத்திருக்கிற மாதிரி தான். ஏன்னா இதை விட பெரிய ஆஃபர் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறது இயல்பு. அதை அவங்க தேடினாங்க. வெளியில 10 சீட் வரைக்கும் வந்து அதிமுக கேட்டாங்க. அதிமுகவில் அந்த மாதிரி தருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதே போல ராஜ்யசபா சீட்டு கேட்டாங்க, அதற்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்க வேற எந்த ஆப்ஷனும் விஜய் கிட்ட பேசுறாங்கன்னாங்க. அவங்க விஜய் கிட்ட பேசல, அது நல்லாவே தெரியும். விஜய் வந்து அவங்க ஒரு ஆப்ஷனை வைக்கல, வேண்டாம் அந்த கலிசடை நமக்கு தேவையில்லை, நம்ம அதை போய் சேர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அவமானம், அதனால அது வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. திமுகவா அதிமுக இது மட்டும்தான். அதுல திமுக அவங்க ஏற்கனவே பிக்ஸ் பண்ணியிருந்தா கூட நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதுக்காக வந்து அவங்க வெயிட் பண்ணாங்க. இப்போ அது சரியாயிடுச்சு, அது பேசி முடிக்கப்பட்டு விட்டதா அப்படின்னா, திமுக முதல்ல கொடுத்த வாக்குறுதி என்னன்னா 5 தொகுதிகள், 5 சட்டமன்ற தொகுதியில் தருவதற்கு தயாரா இருந்தாங்க. இவங்க ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பா வேணுங்கிறது தேமுதிகவுடைய நிலைப்பாடு. சட்டமன்றத்தில் ஓரிரு தொகுதிகள் குறைஞ்சா கூட பரவாயில்ல, எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட் மட்டும் கொடுத்து, ஏன்னா அது அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவா இருக்கு. கட்சி ஆரம்பிச்சு இத்தனை ஆண்டுகள், 21 ஆண்டுகள் ஆகி இத்தனை தேர்தல்களில் போட்டி போட்டு கூட ஒரு முறை கூட அவர்களால் அந்த மக்களவை தொகுதியில ஜெயிக்கவே முடியல. எந்த தேர்தலுமே அதான் மக்களவை தொகுதியில ஜெயிக்கல, எல்லா தேர்தலும் போட்டிட்டாங்க. கடைசியா வந்து 2024 தேர்தலில் விஜயகாந்தோட மக விஜயபிரபாகரன் அவர் வந்து விருதுநகர் தொகுதியில போட்டிட்டாரு. அதே தொகுதியில ராதிகா சரத்குமார் போட்டிட்டாங்க. அதே தொகுதியில தான் இந்த மாணிக்கம் தாகூர்னு சொல்லி இப்போ ஒரு இத்து போனவன் பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஆளும் போட்டிட்டா. மிகப்பெரிய ஒரு போட்டியை வந்து ஏற்படுத்தினாரு விஜயபிரபாகரன். அந்த தேர்தலில் பல சுற்றுகளில் விஜயபிரபாகரன் முன்னணியில் இருந்தாரு. அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா கடைசியில ஒரு 3000 சில்லற ஓட்டு, அவ்வளவுதான் வித்தியாசத்துல வந்து விஜயபிரபாகரன் தோத்துட்டாப்ல. அது வந்து அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா பார்க்கப்பட்டது. அப்போ இவ்வளவு பெரிய டஃப் ஃபைட் கொடுக்குற அளவுக்கு வந்து அவருக்கு சப்போர்ட் இருக்கு விருதுநகர் தொகுதியில அப்படின்ற
உண்மை வந்து வெளியே வந்தது. அதை பிரேமலதா வந்து ஒரு பலமான அஸ்திரமா பிடிச்சுக்கிட்டாங்க. எங்களுக்கும் செல்வாக்கு இருக்கு, 5 தொகுதிகள் வாங்கணும், அதுல ஒரு தொகுதியில ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருந்தது, ஜெயிச்சிருந்தா அதிமுக கூட்டணியில ஜெயிச்ச ஒரே ஆள் அப்படிங்கிற பெருமை விஜயபிரபாகர் கிடைச்சிருக்கும், தேமுதிகவுக்கு கிடைச்சிருக்கும். அது ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்க எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் மட்டும் கொடுங்க, எங்க கனவு வந்து நாங்க நனவாக்க ஒரு வாய்ப்பா இருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திமுக கிட்ட 4 ராஜ்யசபா தொகுதிகள் இருக்கு, அதுல ஒரு தொகுதியை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பேசப்பட்டிருப்பது 7 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் அப்படிங்கிறதா பேச்சு. ராஜ்யசபான்னா ஏதோ ஒரு கொசுறு போடுற மாதிரி அப்படின்ற நினைப்பு பலருக்கு இருக்கு. நிச்சயமா வந்து இந்த மாதிரி ஒரு உடன்பாடுங்கிறதே வந்து தவறுதான். அந்த ராஜ்யசபா தொகுதிங்கிறது, ராஜ்யசபா சீட்டுங்கிறது அந்த எந்த கட்சிக்கு சொந்தமானதோ அந்த கட்சியில் இருப்பவர்கள், உழைத்தவர்கள், முன்னோடிகள் அவங்களுக்கு கொடுத்து மரியாதை பண்ணணும். அது வந்து கௌரவிக்கிற ஒரு போஸ்ட். நம்ம இந்த கட்சியில எவ்வளவு சீனியர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு பேர் உழைச்சவங்க, எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்களை ஆர்டர் பண்றதுக்காக நம்ம ஒரு வாய்ப்பு தான் அது. அதை தூக்கி வந்து இந்த தேர்தல் உடன்பாடுல கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கறதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு. ஆனா அதை தொடர்ந்து வந்து அவங்க செய்யறாங்க. இதற்கு அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து அதிமுக தான். இந்த மாதிரி கூடுதலா தொகுதிகள் கொடுக்கறது, இந்த கொசுறு போடுறது, அதை வந்து இனியாவது வந்து அதை தவிர்க்கணும். ஆனா இந்த தேர்தலில் அது ஒரு முக்கியமான ஒரு கார்டா வந்து பிளே பண்ணுது. காரணம், மார்ச் 16ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தல், அதுக்கு அடுத்த மாசம் சட்டமன்ற தேர்தல். ஸோ இந்த தொகுதி பங்கீட்டின் போது வந்து கேட்குற அத்தனை பேருக்குமே வந்து அந்த ராஜ்யசபா தொகுதி மேல ஒரு கண்ணு இருக்கு. இப்போ கமல்ஹாசனுக்கு ஒரு தொகுதியை கொடுத்துட்டாங்க. யாரு? கமல்ஹாசனுக்கு சட்டமன்றத்தில் ஒரு எண்ணிக்கை கூட கிடையாது. அவருடைய கட்சியினுடைய பலம் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து அவர் ஒரு ஸ்டார், ஒரு நட்சத்திர பேச்சாளராக, ஒரு மக்களை கவருகிற ஒரு நட்சத்திரமாக வந்து அவர் இருக்கிறதால அவரை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ராஜ்யசபா சீட்டை மக்கள் நீதி மையத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டுனா எவ்வளவு தெரியுமா? 34 எம்எல்ஏக்களுக்கு சமங்க. அது 34 எம்எல்ஏக்கள் இருந்தா தான் ராஜ்யசபா எம்பி ஆக முடியும். இப்போ கமல்ஹாசன் 34 எம்எல்ஏக்கள் ஒரு என்னைக்கு வரும்? கனவுகளோட நினைக்க முடியுமா? ஆனா வந்து இவங்க அதை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தேமுதிகவுக்கு அப்படி கொடுத்தா ஒரு 5 தொகுதியோ 7 தொகுதியோ பிளஸ் ஒரு 34 தொகுதியை கொடுத்த மாதிரி அர்த்தம். சோ அப்படி பேரம் முடிஞ்சிருக்கிறது. எனிஹோ திமுக வட்டாரத்துல இந்த இணைப்பு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்னன்னா, இந்த காங்கிரஸ் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த குடைச்சல், அதுவும் அந்த ஒரு 2-3 பேர் தான். காங்கிரஸ்னா ஒட்டுமொத்த காங்கிரஸையும் நம்ம பழி சொல்ல முடியாது, அதை திட்ட முடியாது. ஏன்னா பெரும்பாலான காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அத்தனை பேருமே வந்து திமுகவோட இணக்கமா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. இந்த மாணிக்கம் தாகூர் மாதிரி வீணா போன சில ஜந்துக்கள் தான் வந்து திமுகவுக்கு எதிராக இந்த மாதிரி காய நத்துறாங்க. அதில் பின்னணியில மிகப்பெரிய அரசியல் இருக்கு, மிகப்பெரிய அளவுக்கு பணம் விளையாடுது அப்படிலாம் வந்து சொல்றாங்க மூத்த பத்திரிகையாளர்கள். குறிப்பா வந்து ஆதவ் அர்ஜுனாவோட பணம் இந்த 2 நாதாரிங்க அப்படிதான் இவங்களை சொல்லணும். ஏன்னா ஆதவ் அர்ஜுனா கிட்ட பணம் வாங்கிட்டு ஒரு கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலை பார்க்கறான்னா அவர்கள் சாதாரணமா அவங்க மனிதர்களா எடுத்துக்க முடியாது, நாதாரிகள்னா சொல்லணும். இந்த பிரவீன் சக்கரவர்த்தியும் இந்த மாணிக்கம் தாகூர், இந்த 2 பேருமே மிக மோசமான அரசியல் தரகர்களாக செயல்படுறாங்க. காங்கிரஸ் கூட்டணியை உடைத்து, திமுக கூட்டணியை உடைத்து காங்கிரஸை கொண்டு போய் அந்த விஜய் கிட்ட அடமானம் வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களுக்கு தரப்பட்ட அசைன்மெண்ட். அதற்காக வந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு சென்னையில வீடு வாங்கி கொடுத்துருக்காங்களா. அதே போல மாணிக்கம் தாகூருக்கு வந்து 100 கோடி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்கன்னெல்லாம் வந்து பேசுறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதெல்லாம் பின்னாடி ஆராய்ச்சி பண்ணாதான் தெரியும். புலன் விசாரணை செஞ்சு இதை தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடம். ஆனா அந்த மேலிடம் வந்து மிக மட்டமான ஒரு இடமா இருக்குதா இப்ப தெரியுது. ராகுல் காந்தி மீது இருந்த அந்த ஒரு அன்பும் மரியாதையும் சுத்தமா வந்து சரிஞ்சு போச்சு. இந்த திமுகவை அவர்கள் அந்த அவங்க படுத்துற பாட்டை பார்க்கும்போது ராகுல் காந்தி இந்த அளவுக்கு கேவலமான ஒரு அரசியல் பண்ணக்கூடியவரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா ஜெயிக்கிற அணியை தோற்க வைப்பது எப்படி அப்படின்னு வந்து அவர் ஒவ்வொரு மாநிலத்தையும் பாடம் எடுக்கிறார். பீகார்ல எல்லோருமே நினைச்சது இந்த காங்கிரஸ் அந்த கூட்டணி தான் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு உறுதியாக எல்லோருமே நம்புறாங்க. ஆனா நடந்தது என்ன? ஜெயிக்கிற நிலையில் இருந்த கூட்டணியை தோக்கடிச்சது காங்கிரஸ் தான் அப்படிங்கிற பேர் தான் கடைசியில் மிஞ்சிச்சு.
இங்க அதே வேலையை தான் வந்து அவங்க செய்யறாங்க. சரி, அங்கதான் இப்படி நடந்துச்சு, அதுல பாடம் கத்திருப்பாங்க, இங்க வந்து எல்லாத்தையும் மூடிக்கிட்டு சும்மா இருப்பாங்க, மு.க. ஸ்டாலின் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தா, இங்க மு.க. ஸ்டாலினுக்கோ திமுகவினுடைய முக்கியமான தலைவர்களை வந்து கொந்தளித்து இந்த இந்த இவங்க ஒளிஞ்சா போதுடா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் தேமுதிகவை முதல் கட்டமா உள்ள சேர்த்துட்டாங்க. என்ன காங்கிரஸால மிஞ்சி போல 2% ஓட்டு போகுமா, அந்த 2% நான் ஈடு கட்டிக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா வந்து உள்ள கூப்பிட்டாங்க. இன்னும் வேற யார் வராங்கன்னு தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆனா இல்ல, அவர் அதிமுக கூட போக வாய்ப்பு இருக்கு, அங்க ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எனியோ அது பரவாயில்ல. இப்போ இந்த இணைப்புங்கிறது காங்கிரஸ் வயிற்றுல புளிய கரைச்சிருக்கும் நிச்சயமாக. அதே போல காங்கிரஸுக்கு அவர்கள் கேட்கிற எண்ணிக்கை நிச்சயமா கிடைக்காது. 18 20 தொகுதிகள் தான் காங்கிரஸுக்கு அப்படின்ற ஒரு நிலை இப்ப வந்திருக்கிறதால நான் பாக்குறேன். அது யாருக்கு கிடைக்கும்னா இப்ப இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏக்கள், அதே போல திமுகவை ஆதரித்து திமுக கூட்டணியில் இருக்க விரும்புபவர்கள் அவங்க தனியாக பிரிந்து வருகிற போது இந்த எண்ணிக்கை அவங்களுக்கு கிடைக்கும். அதிருப்தியாளர்கள், அதாவது காங்கிரஸ்ல திமுகவுக்கு எதிராக பேசுகிற அதிருப்தியாளர் இருக்காங்களே, அவங்க எல்லாம் பிரிந்து போய் விஜய் கட்சியோட கூட்டணி சேர்ந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இப்போ வந்திருக்காங்க. ஸோ இந்த நடக்கிற அரசியல் நகர்வுகள்ல இது மிகப்பெரிய ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது. திமுகவில் இணைந்தது. திமுகவுக்கு வந்து இது ஒரு கூடுதல் பலம், பெரிய பலம்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இவங்களை நம்பியோ காங்கிரஸ் நம்பியோ திமுக கூட்டணி இல்லை. பட் இவங்க வந்திருப்பது இந்த கூட்டணிக்கு ஒரு கூடுதல் பலமாக அமையும். அதே போல முதல் முறையாக வந்து திமுகவோட இவங்க சேர்ந்து இருக்கிறதால அந்த தொண்டர்கள் மத்தியில வந்து ஒரு இணக்கம், புது இணக்கம். எப்பவுமே வந்து நீண்ட நாட்களா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு நட்பா சேரும்போது அது மிகப்பெரிய பாண்டா மாறும். நம்ம இதை நடைமுறையில பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு இணக்கமாக அது மாறும். அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி நடப்பதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறத தான் பார்க்கறேன்.